தடையாக இருக்கிற நீரை சந்தையாக்கினால் தவிர்க்க முடியாத சந்தை செல்வத்தை குவிக்கலாம், வருவாயை பெருக்கலாம் என்று இந்த வியாபாரிகளின் மூளை சிந்தித்தது. ஏன் இந்த தண்ணீர் எப்படி விற்பனை பண்ணமாச்சு? ஏன்னா உலகம் வர்த்தக மயமாகிவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, நமக்கு தண்ணீர் உயிர் தேவை. அதை விநியோகிப்பது, மக்களுக்கு தரமான தூய குடிநீரை கொடுப்பது அரசின் கடமை. இது சேவை. அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது ஒரு சேவை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது நம்ம பார்வையில் நம்மளை பொறுத்தவரை அது ஒரு சேவை. சாலை ஓடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் ஒரு சேவை நமக்கு. ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO என்கிற இந்த வர்த்தக அமைப்பு என்றால், நம்ம ஊரிலே வணிக பெருமக்கள் வியாபாரிகள் சங்கம் வைத்திருப்பது போல உலக பெரும் வியாபாரிகளின் சங்கம், பேரமைப்பு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு. அவர்களின் கொள்கை முடிவு நீர் விநியோகமோ, கல்வியோ, மருத்துவமோ, சாலை ஓடுதல் பராமரித்தலோ, மின் உற்பத்தி விநியோகமோ, போக்குவரத்து நடத்தலோ அரசின் வேலை அல்ல. ஏனென்றால் அது சேவை அல்ல, தொழில். அவனுக்கு தொழில்.